இதுல முக்கியமான மையப்புள்ளி வந்து இடைத்தேர்தல் தான். ஆமா, அது வந்து நெறைய இடங்கள்ல அவர் குறிப்பிட்டும் பேசுறாரு. ஆமா. நீங்க வந்து இது மட்டும் பத்தாது. இனி வரும் காலங்கள்ல நிரந்தரமாக ஒரு அடிய குடுக்கணும். நிரந்தர வச்சு வெளுத்து விடுங்க. நிரந்தர இடைத்தேர்தல வச்சு வெளுத்து விடுங்கன்னு இவர வெளுத்து விட போறாங்க இடைத்தேர்தல்ல. கண்டிப்பா. ஏன்னா, தேர்தலுக்கு முன்னால இப்படி ஒரு முகம் மக்கள் எதிர்பார்க்கல. இவர்ட்ட இப்படி ஒரு முகம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. இப்ப ஆட்சியாளரா வந்துட்டாரு. ஆட்சியாளரா வந்ததுக்கு பிற்பாடு இவரோட குறைகள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவர் என்ன சொன்னாரோ எதையுமே இவர் செய்யல. நான் ஆட்சிக்கு வந்தோனே 6 கேஸ் குடுப்பேன்னாரு. வந்த உடனே குடுப்பேன்னாரு. குடுக்க முடியல. ஆட்சிக்கு வந்தோனே ரூ. 2,500 குடுப்பேன்னாரு. குடுக்க முடியல. எல்லா திட்டங்களும் அறிவிச்சாரு. எதுவுமே அவரால குடுக்க முடியல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா ரூ. 2,000 குடுத்திருப்பாங்க. அவங்க ஆட்சி வந்திருந்தா ரூ. 8,000 கூப்பன் குடுத்திருப்பாங்க. மக்கள் அத யோசிக்கிறாங்க. இவர் வந்தா இவர் கதை வந்து இவர் என்ன பண்றாரு, அங்கருந்து அதிமுகல இருந்து இருக்கிற எம்.எல்.ஏக்கள தன் கட்சியில சேர்த்துக் கொள்வதில் தான் கவனம் எடுக்கிறாரே தவிர, ஆட்சியில் இவர் கவனம் எடுக்கல. ரொம்ப நாள் பொறுத்து என்ன பண்றாரு, அண்ணா செப்டம்பர் மாசம் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு மோதிரம் போட போறோம் குழந்தைகளுக்குன்னு இருக்காரு. அப்ப என்ன சொன்னாரு, பொதுவா சொன்னாரு. ரியல் தாய்மாமன் இல்ல, ஆமா, ரியல் தாய்மாமன். அதாங்க ரியல் தாய்மாமன் தான். முதல்ல எல்லாத்துக்கும்னாரு. இப்ப அரசு மருத்துவமனை மட்டும் சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு தான் இப்ப அறிவிச்சிருக்கிறாரு. அது செப்டம்பர் 15 வந்தா தான் தெரியும். அதற்கு முன்னால் சொன்ன எந்த ப்ராசஸையும் அவர் செய்யல. இல்ல அதுக்கு பதிலா தான் சில விஷயங்கள் மேற்கொண்டு சொல்றாரு. இந்த கடந்த ஆட்சியில வந்து நிறைய ஓட்டைகள் இருந்திருக்கு. பாத்திரத்துல ஓட்டை இருந்திருக்கு. ஏங்க, தண்ணி எங்க போச்சுன்னே தெரியல. கடந்த ஆட்சியின் சிறப்பா இருந்ததுனால தான் இந்த ஆட்சியில் இவர் நடத்துறாரு. இப்ப ரூ. 1000 குடுக்குறாரு. எப்படி குடுக்குறாரு? கட்டணமில்லா பேருந்து போகுது. அதுல போய் என்ன பண்றாரு? நடுவுல பேர் மட்டும் எடுக்குறாய்ங்க. விடியல் எடுத்துட்டேன். விடியல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அடிமையா இருக்கணும். அப்படியே கொத்தடிமை மாரி விடியல்ங்கிற வார்த்தை, அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதுதான் இவங்க என்ன பண்ணி எந்த எந்த நிலந்தட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரச பரவால்ல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுதுன்னா, அது கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டத்த நடைமுறைப்படுத்துறது மட்டும் தான். வேற எதையும் ஆணியம் பிடிக்கல அவங்க. என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அம்மா உணவ மெயின்டெயின் பண்றது, அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் நடத்துறது, விடியல் பேருந்து குடுக்கறது, ரூ. 1000 குடுத்தது. நீ ரூ. 1,500 கூட உன்னால குடுக்க முடியலல்ல. நான் என்ன சொல்றேன், நீ 2,500ன்ன. அவரு குடுத்த 1000 தானே குடுக்குற. நாங்க ஒவ்வொன்னா சரி பண்றோம். ஒவ்வொன்னா சரி பண்ண ஒவ்வொன்னும் சரி பண்ணாம நீ என்ன பண்றீங்க? வேற என்ன பேசுறீங்க? அப்ப தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? போன ஆட்சியில் என்ன பண்ணாங்களோ, அதத்தான் நீட்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்க வந்தா பண்ணியிருப்பாங்க. ஏன் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு நிர்வாகம் தெரியும். காசே இல்லாத போது தான் ஒன்றிய அரசோட இணக்கமா இல்லாத சூழத்தை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் போது தான் அவங்க ரூ. 1000 குடுக்குறாரு. பல்வேறு திட்டங்கள செஞ்சாரு. இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா, இந்த ஆட்சியில் நிர்வாகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க பண்ண சாதனையில இருந்து இன்னொரு டைமென்ஷனா வந்து ரூ. 2,000 குடுத்திருப்பாரு அவரு. ரூ. 8,000 குடுத்திருப்பாரு. இந்நேரம் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் குடுத்திருப்பாங்க. இப்ப குடுக்க முடியாது இவரால. என்ன பண்றாரு? தொடர்ந்து திமுக மேல பழி சொல்வதின் மூலமாக தன் காலத்த கடத்துவாரு.